சுனாமியை பார்த்து தண்ணி துப்பாக்கி தான். உங்களுக்கு திருப்தி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஆனா சுனாமி அடிச்சுட்டு போவோம். ஹவு டு யூ ஹேண்டில் லவ் மேட்டர்ஸ்? லீவ் இட்னா உங்களுக்கு ஒரு பார்டரே போட தெரியாது. ஹவு டு யூ ஹேண்டில் இட்? இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்கல்ல, ரைட்? இந்த ட்ரெஸ்ஸை போனீங்க, அப்படியே பாத்தீங்க, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன பண்ணீங்க? இப்படி போட்டு சைஸ் சரியா இருக்குதா, இப்படி இருக்குதா, அப்படி 6 மாசம் பாக்குற ட்ரெஸ் 1000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு விஷயத்த அவ்வளோ சீனு நான் இப்படி இருக்கிறேன்னா 40 வருஷம் கூட சேர்ந்து ஒரே கட்டில படுக்க போறேன். நீங்களா போய் கூட படுத்துன்னு இருக்க போறீங்க, ரைட்? நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பையன் உனக்கு சரி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் பேச வேண்டிய ஏஜா இது? Who are you to decide? சாம்பிரதாயம் எல்லாம் பக்கத்துல வச்சிருங்க. But think about it. What is marriage? It's a license to have sex, இல்ல? அந்த செக்ஸ்ன்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வரப்பவே அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, இந்த வயசுல உனக்கு ஏன் இதெல்லாம் விபரீதம்னு சொல்லிட்டு அதை அவனையே வெறுக்க வச்சு அவளையே வெறுக்க வச்சு அப்புறம் போயிட்டு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருடானா எப்படி இருப்பான்? Do you understand my question? So as a parent, இந்த மாதிரி சுத்தி இருக்கிற நான்சென்ஸ்ல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, when you find your child getting distracted with all of these things, what do you do? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா எடுத்துட்டீங்க, மைண்ட் ஃப்ரெஷ் காமிச்சு விட்டீங்க, லவ் கிளாஸே எடுத்து வச்சீங்க, ரைட்? அதுக்காக அந்த ஞானோதயம் சுத்த போறது இல்ல. ரிமெம்பர், இட்ஸ் சுனாமி, ரைட்? when you find as a parent, உங்களோட போக்கஸ எது பண்ணக்கூடாதோ அது மேல வைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க எது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அது மேலதான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வரும். எது பண்ணணுமோ செட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஃபார் யுவர் சைல்ட். டூ யுவர் பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா டூ யுவர் பெஸ்ட்னா அந்த குழந்தை 40 தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போச்சேன்னா, டிமாண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ். அதுக்காக பார்த்து டிமாண்ட் பண்ணுங்க. பிரெயின் கேன்சர் பிரெயின் ஃபீவர் வந்த குழந்தைய போயிட்டு நீ 100 மார்க் வாங்கு அப்படின்றது கிடையாது. மார்க் பத்தியே கிடையாது. யூ ஷுட் கம்பேர் தம் வித் தேர் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? நீ 100 வாங்குன்னு சொல்றது கிடையாது. குவார்டர்லில 60 வாங்கிட்டு வந்த, ஏன் எனக்கு ஹாஃப் இயர்லியும் 60 இருக்குது? வேர் இஸ் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் கிராஃப்? Get them focused again and again onto academic performance, learning skills. If possible, ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுங்க. ஏன்னா அதுலதான் பாடியில இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகும். வச்சுக்கிட்டே படிப்புல மாத்திரம் போக்கஸ் பண்ணி அவங்களால அவங்க எனர்ஜிஸை